ஒரு மச் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். கமலஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறது. திடீர்னு சுந்தர் சி அவர்கள் இருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. தக்லைஃப் முடிஞ்சதுக்கு பிறகு தக்லைஃப்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு கடன் ஏற்பட்டுருது. அதை அடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிக்கலில் இருக்கிறப்ப ரஜினி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக விஸ்வரூபம் படம் சமயத்திலேயே ஒரு படம் பண்ணுறதாக இருந்தது. அப்போ ஒரு டேட் இருக்குது, அந்த டேட்டை நான் இப்போ தர்றேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. சரி பண்ணுங்க அப்படின்னு யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்குது. முதல்ல 2 ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறதாக இருந்தது. ரஜினி கமல் சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ரொம்ப நாள் ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கன்னா அந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லோகேஷ் எடுத்த கூலியோடைய அந்த தோல்வி அதெல்லாம் சேர்ந்து அவர் கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி வச்சுருவோம். இப்போ இம்மீடியட்டாக இந்த கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு நிறையா டேரக்டர் இப்போ தேடிக்கிட்டே இருக்காங்க.